வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்த பணத்தை உடனே போய் வாங்கிட்டு வந்து அதை ஓனர் கிட்ட திருப்பி கொடுத்து அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட வர்ற நிலா, சார் நாங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், அவரும் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, வணக்கம் சார்ங்கிறாரு சோழனோட ஓனர். உட்காருங்க சார்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அவரும் வந்து உட்கார்ந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற பேப்பரை கொடுக்குறாரு. அதை இன்ஸ்பெக்டர் வாங்கி பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க சேரன் அப்படியே திரும்பி வெறும் பனியனோட நிக்கிற தம்பிய பாக்குறாரு. நிலாவும் தவிப்பா நின்னுட்டு இருக்க சோழன் எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாரு. ஓனரும் சோழனை பார்த்து முறைக்க அவர் மெதுவா தலைய குனிஞ்சிக்கிறாரு. அதை படிச்சு முடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து சொல்லுங்க சார்னு கேட்க, சார் இவங்க பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க சார். இவ்வளவு நாளா என் டிராவல்ஸ்ல அவன் வேலை பார்த்துருக்கிறான். அவன் நன்றி இல்லாம இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கலாங்க சார். அதே மாதிரி நானும் இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம மொத்த பணமும் என் கைக்கு வந்துருச்சு. அதனால அப்படின்னு சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேங்க சார் அப்படின்னு ஓனர் சொல்ல, அப்படின்னு பாக்குற இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் திறந்து விடியாங்கிறாரு. நிலா சேரன் ரெண்டு பேரும் தவிப்பா அங்க பாக்க ஒரு கான்ஸ்டபிள் போய் செல்ல திறந்து விடுறாரு. சேரன் அவரோட தம்பியவே பார்த்துட்டு இருக்க சோழன் மெதுவா அடிப்பட்ட கையில இருக்க காயத்தை தடவிக்கிட்டே மெதுவா வந்து நிக்கிறாரு. இங்க பாரு, உன் முதலாளி கேஸ வாபஸ் வாங்கினதுனால நீ தப்பிச்ச. இனிமேலாவது ஒழுங்கா இருக்க பாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை பண்ணன்னு வையே, லாக்அப்ல எல்லாம் போட மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா ஜெயில் தான் அப்படிங்கிறவரு. இந்தா இதுல ஒரு சைனை போடு அப்படின்னு ஒரு நோட்டை தள்ளிவிட சோழன் பேனாவை கையில வாங்கிட்டு மெதுவா நிமிந்து அவரோட ஓனரை பாக்குறாரு. அவரு கொஞ்சம் வெறுப்பும் நிறைய சங்கடமா பாக்குறாரு. நிலா முள்ளு மேல் நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க சோழனோட திங்ஸ் கான்ஸ்டபிள் கொடுக்க சேரன் வாங்கிட்டு இருக்காரு. சார் இந்தாங்க இதுல ஒரு சைன் போடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் நீட்ட கொடுங்க சார் அப்படின்னு வாங்கி கையெழுத்த போடுறாரு ஓனர். சார் இந்தாங்க இப்படியே அதுலயும் ஒரு சைனை போட்டுருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் காப்பியை நீட்ட அதுலயும் ஒரு சைன் பண்றாரு. சைனை பண்ணிட்டு ஓனர் எழுந்திருக்க கூட்டிட்டு கிளம்புங்க சார்னு சேரனை பார்த்து சொல்றாரு இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ சார்னு ஓனர் கிளம்பிடுறாரு. ஓனர் வேகமா வெளியே வர நிலாவும் சேரனும் வர்றாங்க. சோழன் சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டே வேகமா ஓடி வர்றாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு ஓனரோட கையை பிடிக்க, ஏய் போடா அப்படிங்கிறாரு அவரு. சாரிண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் போடா தள்ளி போடா, கிட்ட வந்தன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு ரொம்பவே கோவப்படுறாரு அவரு. அண்ணே அண்ணே சாரிண்ணே அவரு பரிதாபமா நிக்க, என்னடா என்ன சாரி, அவ்வளவு தூரம் உன் வீட்டுல தேடி வந்து கேட்டேன் இல்லடா, அப்ப என்ன சொன்ன? அண்ணா நான் பணத்தை எடுக்கவே இல்லைண்ணா, என்ன போய் இப்படி நினைச்சிட்டேன்னா அப்படின்னு நடிச்சு சாதிச்சியடா அப்படின்னு ஓனர் சொல்ல, இது எப்ப நடந்துச்சுங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க. சேரனுக்கு ஒன்னும் தெரியல, ஆனாலும் சங்கடமா தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. பைத்தியக்காரன், நானும் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி அப்படியே நம்பினேன்டா. கேமரா பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா தெரியுது, திருட்டு பையில பக்கத்திலேயே வச்சிருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னு அவரு சோழனை திட்ட நிலாவே அவங்கள திட்டுற மாதிரி ரொம்ப சங்கடப்பட்டு நிக்கிறாங்க. சேரனுக்கு ரொம்ப தலை குனிவாதான் இருக்கு. டேய் என்ன ஃப்ராட் வேலை பண்ணிருக்கிற நீ அப்படின்னு அவரு கேட்க, அண்ணே அதுன்னு சோழன் ஏதோ சொல்ல வர்றாரு. டேய் இந்த அண்ணன் நொன்னெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத, என்னைக்கு என்கிட்ட இருந்த பணத்தை திருநியோ அத்தோட போயிடுச்சுடா. இதோ பாரு, இங்க பாவமா நிக்கிற உன் அண்ணனுக்கோசரமோ உன் பொண்டாட்டி இந்த பொண்ணுக்கோசரமும் தாண்டா கேஸையே வாபஸ் வாங்க. இதோட உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சது. இங்க பாரு, இதோட ஆபீஸ் பக்கம் கிக்கம் எங்கேயும் வந்துடாத சொல்லிட்டேன் அப்படின்னு அவரு கோவமா திட்டிட்டு இருக்க. அண்ணே அண்ணே சாரிண்ணே அப்படின்னு மறுபடியும் அவரு கைய பிடிக்க போறாரு சோழன். ஏய் போடா அப்படின்னு உதறிட்டு போறாரு அவரு. அண்ணே சாரிண்ணே அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க அவரு திரும்பி கூட பார்க்காம போயிடுறாரு. அச்சோ அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாரு சோழன். ரொம்ப நல்லா இருக்குடா, போன வாரம் பல்லவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம், இப்போ உனக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சேரன் சொல்ல நிலா வெறுப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. இதே இடத்துல பல்லவன் கிட்ட நீ என்ன குதிச்ச, இப்ப நீயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சேரன் கேட்க, அதுன்னு தடுமாறுறாரு சோழன். பேசாதடா நிலா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நடக்க ஆரம்பிக்க நிலாவும் கூட போறாங்க. அண்ணே அண்ணே சாரிண்ணே அப்படின்னு ஓனர்கிட்ட சொன்ன டைலாக்க அப்படி இந்த பக்கமா திருப்புறாரு சோழன். அண்ணன்னு நிலா கூப்பிட திரும்பி நிக்கிறாரு. அண்ணே நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, ஏன்பா நீ என்னப்பா பண்ண போறேன்னு கேக்குறாரு சேரன். இல்லண்ணே நீங்க கிளம்புங்கண்ணே நான் வர்றேங்கிறாங்க அவங்க, நீ ஏன்பா இங்க நிக்கணும், பாப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சேரன் கேட்க, இல்லண்ணே நான் சோழன் கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு நிலா சொல்ல, கொஞ்ச நேரம் பாக்குறவரு சரி அப்ப ஆட்டோ இங்கேயே இருக்கட்டும் என்னங்கிறாரு அவரு. இல்லண்ணே நீங்க ஆட்டோல போங்க நான் வர்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி பத்திரமா வாப்பா, இந்தாப்பா இதை வச்சுக்கோ அப்படின்னு சோழனோட கண்ணாடியையும் போசையும் கொடுத்துட்டு சேரன் போறாரு. போலாமான்னு ஆட்டோக்காரரு கேட்க,
அப்படின்னு அவர் ஆட்டோ கிட்ட வர அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிக்கிறாரு சோழன். ஆட்டோ அவங்க முன்னாடியே ஒரு அரைவட்டம் அடிச்சு போக அண்ணே 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 அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு சோழன். அப்படியே ரொம்ப வருத்தத்தோட மெதுவா நிலா பக்கம் திரும்ப நிலாவும் சோழனை பாக்குறாங்க. அவங்க பார்வையில கோவமா வருத்தமான எதையும் புரிஞ்சுக்க முடியாம நிக்கிறாரு அவரு. இருட்ட தொடங்கிடுது. நிலாவும் சோழனும் அப்படியே மெதுவா ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. வாய் ஓயாம தொணத்தொன்னு பேசிட்டே இருக்க சோழன் எதுவும் பேசாம அமைதியா வந்துட்டு இருக்க. நிலாவும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாம நேரா ரோட்டை பார்த்து நடந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் நிலாவையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு நடக்கிறவரு, ஏங்க நீங்க பயங்கர கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுதுங்க, ஆனா என்னால சொல்ல முடியலங்க. நீங்க திட்டுங்க, என்ன திட்டுங்க, நீ எல்லாம் உருப்படுவியா, பணத்தை திருடி இருக்கிறியே அப்படின்னு ஏதாவது சொல்லி திட்டுங்க என்ன அப்படின்னு சோழன் கேட்க நிலா திரும்பி கூட பார்க்காம வர்றாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே வருவரு, ஏங்க ஒரு நிமிஷங்கன்னு சொல்ல நிலா நிக்கிறாங்க. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் பண்ணனது தப்புதாங்க. உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உங்களை அப்படி சொன்னதும் என்னால தாங்கிக்க முடியலங்க. நான் எங்க ஓனர் கிட்ட காசு கேட்கலான்னு தாங்க போனேன். அவரு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பணத்தை என்னை டிராவ்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நிமிஷம் நான் எதை பத்தியுமே யோசிக்கலங்க, பட்டுன்னு அந்த பணத்தை எடுத்துட்டேங்க. ஏங்க சத்தியமா நான் திருடுற எண்ணத்துல பணத்தை எடுக்கலங்க. எப்படியாவது அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி ஒரு நாள்லயோ இல்ல 2 நாளையிலயோ மறுபடி கொண்டு போய் வச்சிடலான்னு தாங்க நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாமே தப்பா போயிடுச்சு. நான் பண்ணனதை நியாயப்படுத்தலைங்க, பெரிய பெரிய தப்பு தான். பணத்தை திருடி இருக்கேன். என் ஓனர் என்கிட்ட வந்து பணத்தை எடுத்தியான்னு கேட்டப்போ பணத்தை எடுக்கலன்னு பொய் சொல்லி இருக்கேன். திருடுனதுக்காக நான் ஜெயில இருந்திருக்கேன். இது மொத்தத்துக்கும் மேல உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டேன். எனக்காக நீங்க ஓனர் கிட்ட பேசி நீங்க பார்ட்னராக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கி என் ஓனர் கிட்டே அதை திருப்பி கொடுக்க வச்சு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்க. நான் செஞ்ச ஒரு தப்பால போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்பட்டு, நான் வேலை செஞ்ச இடத்துல அவமானப்பட்டு, நீங்க வேலை செய்ய போற இடத்துல அவமானப்படுற மாதிரி பண்ணிட்டேங்க. இது எல்லாமே ஏன் தப்பு தானே தலையில அடிச்சுக்கிட்டு அழறாரு சோழன். ஆமா, என்ன காப்பாத்த நீங்க ஏங்க ஓடி வந்தீங்க? இவன் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும்னு விட வேண்டியது தானே? நான்லாம் ஜெயில இருக்க வேண்டிய ஆள் தானேங்க அப்படின்னு அழுகையோட கேக்குறாரு சோழன். நிலா எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம அப்படியே நிக்கிறாங்க. என்ன காப்பாத்த ஏங்க ஓடி வந்தீங்க அப்படின்னு அழுகையோட புலம்புறவரு, நான்லாம் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட், திருந்தவே மாட்டேன். சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னமோ நினைச்சு ஒன்ன பண்றேன், அது வேற ஒன்னா மொத்தமா மாறிடுது. இதனால எப்பவுமே நீங்க தாங்க பாதிக்கப்படுறீங்க. சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரிங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருக்காரு. சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவரு கையை கூப்பிக்கிட்டு தலை குனிஞ்சு அழுதுட்டு இருக்க நிலா மெதுவா திரும்பி பாக்குறாங்க. மெதுவா விரல் நடுங்க சோழனோட கையை கீழே இறக்குறாங்க நிலா. சோழனோட லெஃப்ட் ஹேண்டை இறுக்கமா பிடிக்கிறவங்க அவங்களோட லெஃப்ட் ஹேண்டால அது மேல ஒரு கையை வச்சு ஆதரவா தட்டி கொடுக்குறாங்க. சோழன் நம்பவே முடியாத அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க நிலா மெதுவா அவரோட தோல்ல சாயிறாங்க. சோழன் அதிர்ச்சியும் அழுகையுமா பாத்துட்டு இருக்காரு. மெதுவா கண்ணை மட்டும் நிமித்தி, என்னை என்னன்னுங்க கோவப்பட சொல்றீங்க? வேணும்னு நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணலன்னு எனக்கு தெரியும். எனக்கு உதவி செய்யணும்னு தான் நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல, உங்களுக்காகவா தான் இருந்தாலும் நான் திருடினது தப்பு தானேங்க அப்படின்னு சோழன் கண்ணீர் விட, பரவாயில்லங்க அப்படின்ற நிலா நிமிந்து நின்று இனிமே இப்படிலாம் செய்யாதீங்கன்றாங்க. ஒரு முகத்தை நிமிந்து பார்த்துக்கிட்டு, எனக்காக ஏன் சோழன் நீங்க திரும்ப திரும்ப கஷ்டப்படணும்? நான் என்ன பார்த்துக்குவேன். எனக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் ஆகணும்னு தான் ஆசை, தனியா பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இல்ல. அது காலப்போக்குல தானா நடக்கும். யாரோ ஒருத்தர் என்னை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு இந்த அளவுக்கு நீங்க பண்ணணுமா? இனிமே இப்படிலாம் பண்ணாதீங்க சோழன், சரியா அப்படின்னு நிலா கேட்க ரொம்பவே வருத்தத்தோட சரின்னு தலையாட்டுறாரு அவரு. வாங்க அப்படின்னு சோழனோட கையை பிடிச்சபடியே நிலா நடக்க இன்னமும் சோழன் அதிர்ச்சியோட அந்த கையவே பார்த்துக்கிட்டு நடக்கிறாரு. 2 பேரும் கை கோத்தபடியே நடந்து 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 வந்துகிட்டே இருக்காங்க. இங்க வீட்டுல பாண்டி ஒரு பக்கம் நிக்க, அவருக்கு ஆப்போசிட்ல கதவு கிட்ட பல்லவன் நிக்க, சேரன் டென்ஷனோடையும் வருத்தத்தோடையும் இப்படியும் நடந்துட்டு இருக்காரு. நம்ம வீட்டை பத்தி ஊர்ல எல்லாம் தப்பா சொல்றாங்களேன்னு பல நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு இப்பதான் புரியுது. ஒருத்தர் என்னடா இஷ்டத்துக்கு பொய் சொல்றான், திருடுறான் அப்படின்னு சேரன் பேசிக்கிட்டு இருக்க நடேசன் வெளியிருந்தவரு வந்து எட்டி பாக்குறாரு. இன்னொருத்தன் என்னடானா காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ள லாட்ஜில் ரூம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். இப்படி வாரம் எதையாவது ஒன்று பண்ணிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவீங்க. ஐயோ தம்பிங்கெல்லாம் பாவமேன்னு நானும் இறக்கப்பட்டு நிலாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களையெல்லாம் கூட்டிட்டு வரதே பொழப்பா போச்சு. ரொம்ப நல்லா இருக்குடா, உங்களை இப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேல கோபம் வருதுடா அப்படின்னு செவுத்துல கையால முட்டிக்கிறாரு சேரன். அண்ணே கோவப்படாதனே அப்படின்னு பாண்டி போய் அவரோட கையை பிடிக்க, டேய் விட்ரா, நிலாவுக்கு இதெல்லாம் தேவையாடா?
எப்படியெல்லாம் வசதியா வாழ்ந்த பொண்ணு அது. இங்க வந்து நம்ம வீட்டுல இப்படி கஷ்டப்படணும்னு அந்த பொண்ணுக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லு அப்படின்னு சேரன் கேட்க பாண்டி பல்லவன் 2 பேரும் தவிப்பா பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு தங்க வேற என்ன இடமா இல்ல? சோழன் பண்ண வேலைக்கெல்லாம் அந்த பொண்ணு இனிமே இந்த வீட்டுல இருக்க அவசியமே இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பைய தூக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போனா நம்ம என்னடா சொல்ல முடியும்? இல்ல அவங்க அம்மா அப்பா தான் வேண்டான்னு சொல்லுவாங்களா? நிலா மட்டும் அங்க போய் நின்னா கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா உடனே ஏத்துக்குவாங்க. அவங்களுக்கு நிலா இங்க இருக்கிறது தான் பிரச்சனையே. இந்த வீடே வேணான்னு நிலா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க சந்தோஷமா நிலாவை ஏத்துக்குவாங்க. அங்க இருந்து நிலா வேலைக்கு போனா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. எனக்குமே சில சமயம் அதுதான் சரியோன்னு தோணுது. இத்தனை நாள் நம்ம மேல இருந்த அன்பால தான் அந்த பொண்ணு இந்த வீட்லயே இருந்தது. இனிமேல அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்காதுடா, இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள்ல போலீஸ் ஸ்டேஷன், ஓனரோட ஆபீஸ்னு, நிலா வேலை பார்க்குற இடம்னு அவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயும் குடிக்கல தெரியுமா? அந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணுச்சுன்னு இவ்வளவு கஷ்டப்படணும்? அவ்வளவுதான், முடிஞ்சது. இனிமே அந்த பொண்ணு நம்ம வீட்டுல எல்லாம் இருக்காது அப்படின்னு சேரன் நொந்து போய் நிலாவுக்காக ரொம்ப யோசிச்சு பறிஞ்சு பேசுறாரு. அப்படிலாம் நடக்காதுன்னுங்கிறாரு பாண்டி. பாண்டி, இது முதல் தடவை இல்லடா பாண்டி. இந்த மாதிரி சோழன் பல தப்பு பண்ணி இருக்கான். எவ்வளவுதான் அந்த பொண்ணு தாங்கிக்கும் சொல்லு அப்படின்னு அவரு கேட்க நடேசன் சங்கடத்தோட வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காரு. உண்மைதாண்டா நீ சொல்றதெல்லாங்கிற மாதிரி அப்படியே தலை குனிச்சு நிக்கிறாரு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சி வாக்கப்பட்டு போற இடத்துல இப்படிலாம் இருந்தா நாம சும்மா இருப்போமா சொல்லு? வாழ்ந்தது போதும்னு கூட்டிட்டு வந்துட மாட்டோம்? அதே தானேடா அந்த பொண்ணுக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல யாராலையும் மறுத்து பேச முடியல. அண்ணே, நீ கையோட கூட்டிட்டாவது வந்திருக்கலாம்லன்னு ஏன்னே விட்டுட்டு வந்தேங்கிறாரு பாண்டி. அது சோழன் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இல்லாத என்னை கிளம்பி போக சொல்லுச்சுடா, அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். அவன் பண்ணின தப்புக்கு அவனை நல்லா திட்டணும்னு நினைக்கிறது போல. திட்டட்டும், திட்டி முடிச்சிட்டு இங்கேதான் வரும். இனி இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, போறேன்னு சொல்ல போகுது. போகாதன்னு சொல்ல நம்ம கிட்ட என்ன பாயிண்டடா இருக்கு அப்படின்னு அவர் கேட்க எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. இனி அவங்கவுங்க உங்க இஷ்டப்படி வாழ்க்கையை வாழுங்க, பொய் சொல்லுங்க, திருடுங்க, ரூம் போடுங்க அப்படின்னு பல்லவனை பார்த்து சொல்லிட்டு அடுத்து நீ என்ன செய்ய காத்திருக்கியோ தெரியல பாண்டி அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே ஏன்னு இப்படிலாம் அப்படிங்கிறாரு அவரு. ஏய் நிறுத்துறா. இல்லடா, நான் இனி யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க போறது இல்ல. யாரை நான் ரொம்ப நம்புறேனோ அவங்கெல்லாம் தான் என் முதுகுல குத்துறீங்க அப்படின்னு வேதனையோட சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி வர்றவரு, உங்களுக்கெல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு நான் ஏன் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன்னே தெரியல. நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்கெல்லாம் நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருங்க ச்சே அப்படின்னு விரக்தியோட அவர் அங்கிருந்து போக, அண்ணே அண்ணே அப்படின்னு பாண்டி பரிதவிப்பா கூப்பிட்டு இருக்காரு. பல்லவனாலையும் எதுவுமே பேச முடியாம மெதுவா பாண்டிகிட்ட வந்து நிக்க, இருடா பாத்துக்கலான்ற மாதிரி தோல்ல தட்டி கொடுக்கறாரு. நடேசனும் ரொம்பவே வருத்தத்தோட மறுபடியும் அவரோட கட்டிலுக்கு வர்றாரு. கட்டில வந்து அவர் உட்கார கட்டில் அப்படியே ரொம்ப கீழே போகுது. அவரோட உடம்பு கணத்தையும் மனசு கணத்தையும் சேர்த்து அதால தாங்க முடியல. சேரன் சொல்ல முடியாத வேதனையும் வருத்தமா பின்கட்டில வந்து நிக்கிறாரு. வீடு முழுக்க ஒரே அமைதியும் சோகமும் தான் நிறைஞ்சிருக்கு. சோழனும் நிலாவும் சோழன் வேலை செஞ்ச இடத்துக்கு வர்றாங்க. அங்க இருக்க நிறைய வண்டியில சோழனோட வண்டி முன்னாடியே நிக்குது. அவர் அத வருத்தமும் ஏக்கமா தடவி பாக்குறாரு. 2 பேரும் கொஞ்ச தூரம் வர சோழன்னு கூப்பிடுறாங்க நிலா. அவரு திரும்பி பார்க்க, நீங்க உள்ளர போய் பேசுங்க அப்படின்னு நிலா சொல்ல, நீங்க வரலையான்னு கேக்குறாரு அவரு. நான் வரல, நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சுத்தி பார்த்துட்டு ஏங்க இருட்டுல நீங்க தனியா நிப்பீங்களான்னு கேக்குறாரு அவரு. நான் பணத்தை திருப்பி கொடுக்காம இருந்திருந்தா நீங்க ஜெயில தான் இருந்திருப்பீங்க, அப்ப நான் இங்க தனியா தானே இருந்திருக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அப்படியே அதிர்ச்சியோட அடிப்பட்ட பார்வை பாக்குறாரு. என்ன ஏதாவது புரிஞ்சுதான்ற மாதிரி பாக்குற நிலா, நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்றாங்க. உள்ளர உட்கார இடம் இருக்குங்க, நீங்க அங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சோழன் சொல்ல, நிலா பாக்குறாங்க. இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஓகேன்றாங்க. நிலாவும் சோழனும் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வர்றாங்க. அங்க இருக்க சோஃபாவை காட்டி, ஏங்க நீங்க இங்கே உட்காருங்க, நான் ஓனரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரின்னு நிலா அங்க உட்கார்றாங்க. சோழன் தயக்கத்தோட ஆபீஸ் ரூம்குள்ள வர அங்க ஓனர் மட்டும் தனியா உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட கோவத்தோட சேர தள்ளி விட்டுட்டு, ஏய் இப்ப எதுக்கு வந்த? ஏண்டா இங்க வந்த? வெளியே போடா, போடா வெளியே அப்படின்னு பயங்கர கோவத்தோட தள்ளி விடுறாரு அவரு. அண்ணே அண்ணே
அண்ணே மன்னிச்சிருந்தேன்னு அவர் சொல்ல, என்ன திரும்ப மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிச்சுட்டு வேலை கேட்கலான்னு வந்திருக்கியா? உன்னை மாதிரி திருட்டு பயிலுக்கெல்லாம் எல்லாம் வேலைலாம் கொடுக்க முடியாதுடா. உன்னை பார்த்தாலே அப்படி எரிச்சலா வருதுடா அப்படின்னு முகத்துல எரிச்சல அப்பட்டமா காட்டுறாரு அவரு. இங்க பாரு சோழா, தயவு செஞ்சு வெளியில போயிடு அப்படின்னு அவரு கோவமா கத்த சோழன் நின்று அழுதுட்டு இருக்காரு. அவரு முகத்தை திருப்பிட்டு நிக்க, அண்ணே என்ன மன்னிச்சிருன்னு, நான் பண்ணினதெல்லாம் தப்புதான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே, நான் திருடுற ஆள்லாம் கிடையாதுன்னு, அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சது ரொம்ப நல்லா தெரியும் உன்னை பத்தி, நான் தெரிஞ்சுக்கிட்டது அத்தனையும் பொய்ய நிரூபிச்சிட்டியடா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறார் அவரு. என் கண்ணு முன்னாடி நிலா அவமானப்பட்டு நின்னாங்கன்னு என்னால அதை பார்க்க முடியல. அந்த நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, நல்ல மனுஷன் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பணத்தை எடுத்துட்டு நான் நிம்மதியாவும் இல்லைன்னு, உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது பணத்தை திருப்பி வச்சிடணும்னு எல்லா இடத்துலயும் கடன் கேட்டு பார்த்தேன்னு, ஆனா அதுக்குள்ள எல்லாமே தப்பா போயிடுச்சு. நீங்க வீடு தேடி வந்து பணத்தை கேட்டப்போ எனக்கு உண்மையை சொல்ல ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு, தப்புதானே, சாரின்னு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சோழன் கைய கூப்பி நிக்க, அவரு பாசத்திலையும் கோவத்திலையும் தடுமாறிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருன்னு அவரு காலில் விழ, டேய் விடுறா, என்ன எந்திரிடா அப்படின்னு தூக்குறவரோட கைகள்ல கோவத்தை விட ஆதங்கம் தான் ஜாஸ்தியா இருக்கு. எழுந்துடுறா அப்படின்னு உரிமையா மிரட்ட, என்ன மன்னிச்சிடுங்கன்னு எழுந்து நின்று அழுதுட்டு இருக்காரு சோழன். அழுவாத அப்படின்னு தோல்ல கைய போட்டு ஆறுதல் படுத்துறாரு. சோழன் அழுது பார்த்து இவருக்கும் கொஞ்சம் அழுகு வந்துடுது. அழாத அப்படின்னு உடஞ்ச குரல்ல அவர் சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை நான் தான் எடுத்தேன்னு நீ கண்டுபிடிக்கலனாலும் நான் கண்டிப்பா பணத்தை கொண்டு வந்து வச்சிருப்பேன்னு, உன்னை அப்படிலாம் நான் ஏமாத்த மாட்டேன்னு, என்ன மன்னிச்சிருன்னு அப்படின்னு சோழன் கைகோப்பி அழுதுட்டு இருக்க, அவருக்கு ஏத்துக்கிறதா ஒதுக்குறதான்னு ரொம்ப சங்கடப்படுறாரு. டேய் சோழா அழுவாதுரா, அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கண்ணை தொடச்சு விட்டு நெஞ்சோடு சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. சோழன், அண்ணே என்ன மன்னிச்சிருன்னு அப்படின்னு அவரு தோல்ல விழுந்து அழுதுட்டு இருக்க, ஓனர் ரொம்பவே ஒரு ஆறுதலோட முதுகுல தட்டி கொடுக்கறாரு. அவருக்கும் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. முதுகுல தட்டி கொடுத்து தலைய தடவி கொடுக்கறாரு. சோழனும் வருத்தமும் சங்கடமா அவரு முதுகுல சாஞ்சிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.